அரிசி பருப்பு சாதம்ங்கிறது வந்து எப்படி வந்து பிரியாணிக்கு வந்து எல்லாரும் ஒரு அடிக்டோ, கோயம்புத்தூர் சைடில் அரிசி பருப்பு சாதங்கிறது பிரியாணிக்கு ஈக்குவல். அது எப்படிங்கன்னா, இப்போ ஒரு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அரிசி பருப்பையும் ஒட்டுக்கா போட்டு தாளிச்சு வந்து குக்கர்ல வச்சு விசில் 3 விசில் விட்டீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி. கூட வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், பிளெயினா சாப்பிடலாம், தயிரோட சாப்பிடலாம், அவ்வளோ சாப்பிட்டே இருக்கலாம். மசாலா இருக்காது, ரொம்ப மைல்டா இருக்கும். வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, அவ்வளோதான் அதில் மேஜரான இன்க்ரீடியன்ஸே. நான் சொன்ன வீட்டு சாம்பார் தூள், அவ்வளோதான். இதுதான் அதோட இன்க்ரீடியன்ஸே. மம்மி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பும் அரிசியும் சாதம். வாங்க பார்ப்போம் எப்படி பண்ணலான்னு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா சேர்ந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 hour வரைக்கும் ஊறட்டும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரதுக்கு வேண்டிதான். அதுக்கப்புறம் ஊற வச்ச பிறகு அதை வந்து நம்ம நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கிறோம். அதுக்கு தேவையானது வந்து இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி, சின்ன வெங்காயம் மெயினாக வேணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா மெயினாக போடுங்க. வரமிளகா வந்து தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, வேணுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாவில் இருந்து தான் காரத்தை எடுக்கிறோம். அதுக்கு வந்து பச்சை மிளகா மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கடாயில் வந்து நம்ம எண்ணெயை விட்டு கடுகை போட்டு அந்த தாளிப்புகளை போட்டுக்கிறோம். சோம்பு ஆட் பண்ணுறோம், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே எல்லாத்தையும் போடுறோன்னு வைங்களேன். நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து அரிசி எடுத்துக்கிறோம். அரிசி எடுத்துட்டு இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கங்காட்டி 3 டம்ளர் தண்ணியை ஊற்றுறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தாளித்து வச்சதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க இதில். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் காரம் வேணும் அப்படின்னா வந்து வீட்டு சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் டேஸ்ட்டு தரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு
நீங்கள் லிட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அருமையான இது வந்து என்ன சொல்லலாம்னா கொங்கு நாட்டின் பிரியாணின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அருமையாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன ப்ராசஸ்னு தெரியும். பாய்.